ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும்.
வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது இந்த விகாரி தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய அந்த காலமானது வருகின்ற 14/4/2019 மதியம் 2:09 ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறக்கிறது. பிறகு இந்த ஒரு வருடமான தமிழ் வருடத்தினுடைய கால அளவு என்பது 14/4/2019 மதியம் 2:09 PM முதல் 13/4/2020 இரவு 8:21 வரை PM வரை. அப்படி பார்க்கும்போது இந்த விகாரி வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமா? சனீஸ்வர பகவான். அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய மந்திரி யார் தெரியுமா? சூரிய பகவான். சரி, இந்த ராஜாவும் மந்திரியும் எப்படி கணக்கிடப்படுகிறது தெரிய வேண்டும் அல்லவா? வெறுமனே பஞ்சாங்கத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ராஜா மந்திரி. நான் கூட ஆரம்ப காலத்துலலாம் இந்த ராஜா மந்திரியை பார்க்கும்போது என்னடா இது ராஜா மந்திரி, ராஜாங்க காலம் போயே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நம்ம மன்னராட்சி காலத்திலேருந்து மக்களாட்சிக்கு வந்துட்டோம், இன்னமும் பஞ்சாயத்தில் போட்டிருக்கு, இது விஞ்ஞான ரீதியாக நமக்கு விளங்கலை என்னும்போது பிறகுதான் நானாகவே விளங்கி கொண்டேன். பிறகு பழங்கால கிரந்தங்களை நான் ஆயும்போது நான் படிக்கும்போது திகைத்து போனேன். ஒவ்வொரு தமிழ் வருடம் பிறப்பதற்கு முன்பும் பங்குனி மாதம் வரும். சித்திரை மாதத்தில் தான் தமிழ் வருடம் வரும். ஏன் சித்திரை மாதத்திலே இந்துக்கள் தமிழ் வருடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அன்றைக்கு தான் சூரியன் உச்சமாக இருக்கும். ஆக நம்முடைய தமிழ் கடவுளாகப்பட்டவர் சுப்பிரமணிய சுவாமி. அவர் முருகப்பெருமான், நம்முடைய மூத்த குடிமகனவர். அதனால் அவருடைய ஆதிக்கம் உள்ள ராசி தான் அந்த மேஷம். அது மட்டுமல்ல, இந்த உலகம் 7 துணை கண்டங்களால் ஆனது. அதிலே நம்முடைய பாரத தேசத்தின் துணை கண்டத்தின் அதிகாரி கிரகமும் அவர்தான், அங்காரகன். ரோமானியர்கள் அங்காரகனை வார் பிளானட் என்று குறிப்பிடுகிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்திலும் அங்காரகனுடைய பங்கு என்பது போர். அதனால் இந்த இந்திய தேசத்தினுடைய அந்த துணை கண்டத்தின் அதிபதி கிரகமும் அங்காரகன் தான். அதே சமயத்தில் தமிழ் கடவுளாக இருப்பவரும் அவர்தான். அதனால்தான் மேஷ எல்லையிலே சூரியன் புகும்பொழுது அதை சித்திரை மாதம் தமிழ் வருடம் என்றார்கள். ஆனால் இந்த ராஜா மந்திரி எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பற்றி ஜோதிடம் கூறுவதை கேட்டால் வியந்து போவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தமிழன், தெலுங்கன், கன்னடன், மலையாளி என்று நம்முடைய தென்னிந்தியாவிய கூறு போட துடிக்கும் அரசியல் நாசகார சக்திகள் எவ்வளவு விஞ்ஞானத்திற்கும் இயற்கைக்கும் எதிராக வேலை செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தமிழ் வருடத்திலே ராஜா எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை பற்றி ஜோதிடம் என்ன உரைக்கிறது என்றால், அந்த தமிழ் வருடம் சித்திரை மாதம் வருவதற்கு முன்பு பங்குனி மாதத்திலே அமாவாசைக்கு அடுத்த நாள் தெலுங்கு வருட பிறப்பு வரும். அந்த தெலுங்கு வருட பிறப்பினுடைய கிழமை என்ன கிழமையோ அதுதான் தமிழ் வருட பிறப்பினுடைய ராஜா கிரகமாகும். பிறகு தமிழ் வருட பிறப்பினுடைய கிழமை எதுவோ, உதாரணத்திற்கு இப்பொழுது இது விகாரி வருடம், கடந்த வருடம் விளம்பி வருடம். இந்த விகாரி வருடத்தினுடைய ராஜாவாக சனீஸ்வர பகவான் வருகிறார். அதற்கு எப்படி அதை கணக்கிடப்படுகிறது என்றால், இப்பொழுது பங்குனி மாதம் அமாவாசை அடுத்த நாள் என்பது 6ஆம் தேதி ஏப்ரல் 2019 அன்று தெலுங்கு வருட பிறப்பு. நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். 6/4/2019 என்பது தெலுங்கு வருட பிறப்பு. அது சனிக்கிழமையில் பிறக்கிறது. அந்த சனிக்கிழமை தான் இப்பொழுது விகாரி வருடத்தினுடைய ராஜா கிரகமாவார். அவரே இந்த தமிழ் வருடத்தினுடைய ஒரு வருட காலத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நிர்ணயிக்கக்கூடியவர். தெலுங்கு வருட எந்த நாளில் பிறக்குமோ அந்த நாளின் கிழமைதான் தமிழ் வருட பிறப்பினுடைய அதிகாரி ராஜா கிரகமாக கணக்கிடப்படுகிறது. அப்படி என்றால் ஏது தெலுங்கன், ஏது தமிழன், ஏது கன்னடன், ஏது மலையாளி? இந்த கன்னடன், தெலுங்கன், மலையாளி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தங்களுடைய வம்சத்திற்கும் தங்களுடைய வைப்பாட்டி வம்சங்களுக்கும் பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆவலில் துடிப்போர்கள் பேசுவது தானே தவிர எந்த தெலுங்கனும் கன்னடம் மலையாளியும் பேசி கொண்டிருப்பதல்ல. விஷயம் இப்படி இருக்க, விஞ்ஞானம் இப்படி இருக்க, மெய்ஞானம் இப்படி இருக்க, சமயம் இப்படி இருக்க, மதம் இந்து மதம் இப்படி இருக்க, இதில் தமிழன் மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும், தெலுங்கன் நீ போ என்றால் விஞ்ஞானம் அப்படி இல்லையே. ஆக தெலுங்கு வருடமான 4/6/4/19 அன்று சனிக்கிழமையாக வருவதால் இந்த விகாரி வருடத்தினுடைய தமிழ் வருடத்தினுடைய ராஜா கிரகம் சனி. இந்த சனி இந்த ஆருட லக்னமான
14/4/2019 மதியம் 2:09 அவர் ராசி கட்டத்திலே என்ன பலம் பலவீனம் பெற்றிருக்கிறாரோ அதற்கு ஒப்பத்தான் இயற்கை சீற்றங்களும் தமிழகத்திற்கு வரும், நன்மைகளும் வரும், மழையும் வரும். ஏனென்றால் ராஜாவோட கண்ட்ரோலில் தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்படி இயற்கை அதிசூட்சுமமான பலன்களை உள்ளே வைத்து கொண்டிருப்போதும் மனிதன் மொழியாலும் இனத்தாலும் பேதத்தாலும் ஜாதியாலும் மதத்தாலும் அவனை பிரித்தாள்வதற்கென்றே அரசியல்வாதிகள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த நேரத்தில் தைரியமிக்க துணிவுள்ள மதத்தன்மையான மனிதர்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று தான் ஜோதிட சித்தர்கள் இதை படைத்திருக்கிறார்கள். இதை கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்றைக்கு மக்கள் இந்த பிரிவினைவாத சக்திகளுக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அன்றைக்கு தமிழ்நாடு தனி நாடாக மாறிவிடும். பிறகு ஆந்திரா தனி நாடாக மாறிவிடும். பிறகு கர்நாடகா தனி நாடாக மாறிவிடும். பிறகு நமக்குள்ளேயே போர் வந்துவிடும். பிறகு கர்நாடகம் தமிழகத்தின் மீது போர் எடுக்கும். பிறகு தமிழகம் கர்நாடகத்தின் மீது போர் எடுக்கும். பிறகு ஆந்திரா தமிழகத்தின் மீது போர் எடுக்கும். பிறகு தமிழகமும் ஆந்திரா மீது போர் எடுக்கும். இது இளமையில் நாம் படித்திருப்போமே. ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு சுள்ளிக்கட்டை கதை இருக்கும். அந்த சுள்ளிக்கட்டைகள் ஒன்றும் ஒரு குடும்பமே ஒன்றாக இருக்கும்போது யாரும் அசைத்து பார்க்க முடியாது. அந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அண்ணனை தனி கொடுத்தனும், தம்பியை தனி கொடுத்தனும், தங்கச்சியை தனி கொடுத்தனும், அக்காலை தனி கொடுத்தனும் என்று வைத்துவிட்டால் பிறகு அந்த குடும்பத்திற்குள்ள புகுந்து யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம், உதைக்கலாம், அபகரிக்கலாம். அப்படித்தான் இந்தியா சிதறுண்டு போகும். நன்றாக நினைவில் வையுங்கள். இந்தியா என்பது ஒரு குட்டி நாடல்ல. இங்கு ஒரு கலாச்சாரம் இல்லை, ஒரு மதம் இல்லை, ஒரு சமயம் இல்லை, ஒரு மொழி இல்லை. கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட மொழி பேசுபவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆக இந்தியா என்பது ஒரே ஒரு கல்லினால் செய்யப்பட்ட சிற்பம் அல்ல. இது 45 மொழி பேசுபவர்களால் செய்யப்பட்ட சிற்பம். இதை நாசகார தேச விரோத சக்திகள் மொழியின் பால் பிரிக்க நினைத்தால் பிறகு இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. என்றைக்காவது இந்த இந்தியா அழியுமேயானால் இந்த மொழி பிரிவினைவாதிகளால் மட்டும்தான் இந்தியா அழியுமே தவிர வேறு எதனாலும் இந்தியா அழியாது என்பதை தயவுசெய்து ஒரு நிமிடம் நினைவில் வையுங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லித் தந்தவனும் தமிழன்தான். அதையெல்லாம் அரசியலுக்காக ஆதாயம் தேடுபவர்கள் பிரித்தாள்கிறார். ஆனால் ஜோதிடம் என்ன சொல்கிறது? தெலுங்கு வருட பிறப்பினுடைய கிழமை எந்த கிழமையில் வருகிறதோ அந்த கிழமைக்குரிய கிரகம் எதுவோ அந்த கிரகமே தமிழ் வருட பிறப்பின் ராஜாவாக இயற்கையை ஆளுமை செய்கிறார். இயற்கையினுடைய நன்மை தீமைகளுக்கு அதிகாரி கிரகமாகிறார், கர்த்தாவாகிறார் என்று சொல்கிறது. அப்படி இயற்கை அன்னை இப்படி இருக்க நான் தெலுங்கன் நீ தமிழன் நான் தமிழன் நீ தெலுங்கன் நீ கன்னடன் நீ மலையாளி என்று மனிதர்களை பிரிப்பது என்பது அந்த பிரிப்பதற்காக முயற்சி செல்லும் அந்த மனிதர் சொந்த சுய லாபத்திற்காக தானே தவிர எந்த நாட்டின் வளர்ச்சியும் இவர்கள் செய்துவிடப் போவதில்லை. மீண்டும் இவர்கள் போய் அங்கே கஜானையில் அமர்ந்தால் கூட என்ன சொல்வார்கள்? கஜானா காலி, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பார். ஆக இவை எல்லாமே ஹிட்லர் சொல்லிவிட்டு போனது தான். நீங்கள் அதிகாரத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மக்களை குழப்புங்கள். ஏனென்றால் மக்களை நீங்கள் தெளிவாக்க முடியாது. அது ஞானிகள் செய்யும் வேலை. அவர்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு இருப்பதும் அரசியல் ஆசையில் இருப்பவர்களுக்கும் மக்களை பிரித்தாள்வது தான் தெரியும். மக்களை ஒருங்கிணைப்பதற்கு அன்பு வேண்டும். மக்களை பிரித்தாள்வதற்கு அன்பு தேவையில்லை. எந்த அரசியல்வாதி நான் அன்போடு உங்களை அழைக்கிறேன் என்று கூறியிருக்கிறாரா? நான் மொழியோடு உங்களை அணுகுகின்றேன். காரணம் அப்போதுதான் இந்தியாவை பிளவுபட வைக்க முடியும். ஆக இதுதான் இந்த தமிழ் வருட பிறப்பின் சூக்ஷ்மம். இப்பொழுது தெலுங்கு வருட பிறப்பான 6/4/19 அன்று சனிக்கிழமை வந்ததால் அதுவே இந்த தமிழ் வருடத்தினுடைய ராஜாவாக்கு கிரகம். பிறகு மந்திரி கிரகம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால் அந்த தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய கிழமை 14/4/19 என்பது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அது மந்திரி கிரகமானது. இந்த 2 கிரகங்களுடைய நன்மை தீமைகளை வைத்துத்தான் இந்த ஆண்டே நகரும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact
9952959962, 98409 57612, website www